வணக்கங்க. வணக்கம். இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்காருங்களா? அவர் ஆமாங்க. ஆட்சியில வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்லலாங்க. இப்ப நம்ம என்னன்னா, அவர் வந்து மே 10ஆம் தேதி பதவி ஏத்தாருங்க முதலமைச்சரா. ஓகேங்க. அவர் பதவியேத்து முதல் சைன் போட்டிருக்கிறாரு. அ, 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ம். 717 மதுக்கடைகள தமிழ்நாடு மொத்தமா குளோஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயம். ஓகேங்க. எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்ல முடியுங்களா? கொஞ்சம் ஷார்ட்டாவே நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கம்மியா சொல்லுங்களேன். ஓகேங்க. ம், தாராளமா சொல்லலாம். ம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல வந்து 71 ஒயின் ஷாப் குளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஊர்ல. இல்லைங்க. ஆமா, ஒரே ஊர்ல 71 ஒயின் ஷாப் க்ளோஸ் ஒரே பண்ணிக்கிறாங்க. மாவட்டங்கள்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அதே மாரி பண்ணிக்கிறாங்க. மதுரையில 52, ஓகேங்க. தூத்துக்குடியில 63, ம், ஈரோட்ல 42, ம், சேலத்துல 22, ம், நம்ம திருப்பூர்ல 31, இந்த மாரி ம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அ, க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். இது வந்து எத்தன நாள்ல வந்து இந்த கடையெல்லாம் மூடப்பட்டது? இத எப்படி கொண்டு வந்தாங்க? இது பாத்தீங்கன்னா, மே 12ஆம் தேதி உத்தரவு போட்டாருங்க மூட ஓகே. சொல்லி. ம். அந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா 200 மதுக்கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. அதே அன்னைக்கு ஒரே நாள். ஒரே நாள்ல அந்த அன்னைக்கு 200 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஓகே. அதிலிருந்து 2 வாரம் எல்லா மாவட்டத்துல இருக்கிற ஒயின் ஷாப்புக்கும் ம். பள்ளி, கல்லூரி, கோயில் அந்த பக்கம் மாரி இருக்கிற இடத்துல இருக்கிற 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா மதுக்கடைகளையுமே மூட சொல்லி ம். 2 வாரம் டைம் குடுத்து ம். உத்தரவு போட்டிருக்காரு. ஓகே, ஓகே. நல்ல விஷயம். இப்ப உத்தரவு போட்ட முதல் நாளே வந்து 200 கடை மூடப்பட்டதுன்னு சொல்றீங்க. அந்த ஆமாங்க. 200 கடையுமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஓரமா இருந்திருக்கும், வசூலாகாத கடையா இருந்திருக்கும். அந்த மாரி கடை கூட நீங்க மூடியிருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. அ, இப்ப மூடுன 717 கடையில இப்ப ம். 200 கடை முடிக்காங்கல்ல. அ, மொத்த எல்லா கடைக்குமே ம். சராசரியான வருமானம் மாசம் 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் வருமானம் வர கடையை தான் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ! ம். மற்ற கட்சிகள் மாரி ஏனோ தானோ ம். அப்படிலாம் இல்லைங்க. ம். ம். நம்ம சொல்றோம், சொன்னத செய்றோம். ஓகே. அப்படிதான் பண்ணியிருக்கிறோம். மகிழ்ச்சி. இப்ப 717 கடை மூடியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வந்து எப்படி நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறது? எப்படி மூடியிருக்காங்க? என்ன ஏதுன்னு? நீங்க சும்மா ஒரு கன்சல்ட் கூட சொல்லலாம் இல்லையா? அப்படி இல்லைங்க. இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ம். எத்தன மதுக்கடைகள் மூடிருக்கு அந்த ஏரியா மக்கள கேட்டாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஓகே. மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஆ, அவர் வந்து தமிழ்நாடு வெப்சைட்ல எந்தெந்த ஊர்ல என்னென்ன கடை போட்டிருக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கங்க டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எல்லா நியூஸ் ரிப்போர்ட்லயும் வந்திருக்குதுங்க. உங்களுக்கு வந்திருக்கு. டவுட்னா நீங்க அத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. நன்றி. இப்ப இது பார்த்தீங்கன்னா, நம்ம இளைஞர்கள் எல்லாம் இப்ப நெறைய அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து தடுக்கிற மாரி ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரலாம் இல்லையா? அவங்க போய் வாங்க முடியாத மாரி, இந்த மாரி எல்லாம் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குதுங்க. இப்ப வந்து நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து 21 வயசுக்கு கீழ இருக்கிற யாருக்குமே மதுபானம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காருங்க. அத அது எப்படி செக் பண்றாங்களா? இல்ல செக் பண்றாங்க. ஐடி கார்டு செக் பண்ணாம யாருக்குமே வந்து மது மது பாட்டில்கள் குடுக்கறது இல்லைங்க. குடுக்கறதில்ல. இப்ப இதெல்லாம் பார்த்து குடுத்து வாங்குறங்கும்போது உங்களுக்கு எப்படி அவங்க விற்பனைக்கு டைமிங் எப்படி செட் ஆகும்? இது வந்து ரியலா நடக்குங்களா? நடக்குதா? இல்ல எல்லா மாவட்டத்துல இருக்கிற மதுபான கடைகள்லயும் இது ஆள் போட்டிருக்குது. ஓகே. ஆள் போட்டு அத செக் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு வியாபாரம் பண்றாங்க. அப்படின்னு வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸே குடுக்கக்கூடாது. போட்டிருக்குது. ரூல்ஸ் போட்டிருக்கு. பரவால்ல. நல்ல விஷயம் தான். ஆனா இது வந்து நடைமுறைக்கு வந்து நல்லபடியா மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இளைஞர்கள் வந்து நெறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால நான் இந்த கேள்வி உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். கண்டிப்பாங்க. ம், அது போதைய ஒழிக்கணுங்கிறது எல்லா ஆட்சியிலயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம், நம்ம சொல்றத மட்டும் இல்ல செயல்ல காமிக்கிறோங்கிறத இந்த 1 மாசத்திலேயே நாங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ம், ம். மக்களோட ஆதரவு இன்னும் ஜாஸ்தியா வந்துட்டு தான் இருக்குது. மேலும் மக்களாட்சி தொடரும். தொடரும். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.